மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறையினர் முன்வைக்கும் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி சென்னையில் இருந்து நமது செய்தியாளர் பிரசாத் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். பிரசாத், பல்வேறு தரப்பினரும் தங்களுக்கான கோரிக்கைகள், தங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று பல கோரிக்கைகளை முன்வைக்கின்ற இந்த தருணத்தில் கல்வி சம்பந்தமாக கல்வித்துறையினர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? பிரசாத், இந்தியாவில் கடந்த ஆண்டு வரை மக்கள் தொகை அடிப்படையில் 33% பேர் மட்டும்தான் எழுத்தறிவு பெற்றவர்கள், 11% பேர் மட்டுமே உயர்கல்வி படியை முடித்தவர்கள், 12% பேர் மட்டுமே பள்ளிக்கல்வி முடித்தவர்கள். இதை நம்ம சொல்லலை. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு ராஜசேகரன் பிள்ளை அவர்கள் தெரிவிச்சிருந்த ஒரு ஆர்டிக்கலில் இது படித்தது. இப்போ இருக்கக்கூடிய நாட்டோட கல்வித்தரம் எந்த அளவில் இந்த பட்ஜெட்டில் மேம்பட போகுது, எந்த அளவில் நிதி ஒதுக்க போகிறாங்க, கல்வித்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நம்ம இடத்துல இருக்காங்க, அவங்க இடத்துல கேட்கலாம். சார், 2014 ஒப்பிடும்போது 2015 பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் வந்து கல்வித்துறைக்கு வந்து குறைந்த அளவில் தான் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு அது ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கா, இல்லை குறைவாக வாய்ப்பு இருக்கா? விடுதலை இந்தியாவில் நாம் வந்து ஜிடிபியில் மொத்த உற்பத்தியில் வந்து 6% கல்விக்காக ஒதுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்தது. ஆனால் எந்த அரசுமே கடந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் நிதியை குறைத்தது கிடையாது. ஆனால் கல்விக்காக முதல் முறையாக 2015-2014 பட்ஜெட்டில் அதுக்கு முந்தைய ஆண்டை விட 4000 கோடி ரூபாய் குறைத்தார்கள். இந்த 16-17 பட்ஜெட்டில் அந்த மாதிரி கல்விக்காக எந்த நிதியும் குறைக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 10% ஜிடிபியில் கல்விக்கு ஒதுக்கணும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த ஆண்டு முழுக்க நடந்திருக்கு. எனவே இவர்கள் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு மத்திய அரசு தொடர்ந்து வந்து சில நல்ல விஷயங்களை செய்கிறதா சொல்லப்படுது. இந்த ஆண்டு இந்த பட்ஜெட்டில் அதுக்குண்டான சிறந்த அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பள்ளிக்கல்வித்துறையில்? சமத்துவமான கல்வி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேந்திர வித்யாலயாவில், நவோதயா வித்யாலயில் எந்த மாதிரியான வசதிகள் கொடுக்கப்படுகிறதோ குறைந்தபட்சம் அந்த வசதியாவது நீங்கள் வந்து மாநில அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்போது கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருப்பதனால் வரி மொத்தத்தையும் மத்திய அரசாங்கம் வசூல் செய்வதனால் இதில் மாநில அரசுக்கு நிதி போதுமான அளவு ஒதுக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. எனவே மாநில அரசு பள்ளிகளை குறைந்தபட்சம் கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா அளவிற்காவது தரத்தை உயர்த்துவதற்கு போதுமான அளவிற்கு நிதியை இந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்கல்வியில் எந்த மாதிரியான, அதாவது மத்திய அரசோட பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்விக் கொள்கை விவாதத்தை பார்த்தோம்னா அந்த விவாதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 33 தலைப்புகள் மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு கொடுக்குது. அரசு வந்து ஒட்டுமொத்தமாக உயர்கல்வியை வந்து தனியாரிடம் கொடுத்து விடக்கூடிய, உயர்கல்வியில் வந்து பயிற்று மொழி என்பது ஆங்கிலம் மட்டுமே இருக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் அங்கே விவாத பொருட்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கு. எனவே நாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா, இது ஒரு பட்ஜெட் மட்டும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு அரசின் கொள்கையும் சாரும். கொள்கை வந்து கல்வியை வந்து சந்தை பொருளாக மாற்றுகிறார்கள் என்றால் பட்ஜெட்டுக்கு நிதி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நான் கேட்குறது என்னன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இந்த அரசு வந்து அதிகமான உயர்கல்வியில். இது தடுக்கப்படுவதற்கு, நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? உயர்கல்வியில் வந்து உலக வர்த்தக அமைப்பின் கீழ் சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தத்தின் கீழ் கல்வி விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் ஒப்பந்தமாக மாறல. அந்த தோகா சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைவதற்குள் அதிலிருந்து விலகி கொள்ளணும். விலகி கொள்ளலன்னா கல்வி என்பது சந்தை பொருளாக மாறும். எனவே விலகி கொள்வார்களா கொள்ள மாட்டார்களா என்பதை இதில் அறிவிப்பதோடு அரசு கல்லூரிகளை, அரசு பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்துவதற்கு தேவையான அளவு நிதி ஒதுக்குவது, யூஜிசியில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நான் நெட் ஸ்காலர்ஷிப்பை பற்றி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அது ரத்து செய்யணுன்ற பரிந்துரை இருக்கிறது. ரத்து செய்யக்கூடாது என்கின்ற மாணவருடைய போராட்டம் இருக்கிறது. ஏன்னா ஸ்காலர்ஷிப் என்பதுதான் விளிம்பு நிலை மக்களுடைய உயர்கல்விக்கு உதவக்கூடியது. ஏன்னா ஸ்காலர்ஷிப்பை எந்த வகையிலும் இவங்க நிறுத்தக்கூடாது. அரசு கல்லூரிகளை, அரசு பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்த வேண்டும். மாவட்டத்திற்கு ஒரு மத்திய பல்கலைக்கழக தொடங்கக்கூடிய அறிவிப்பையாவது நாம் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து மத்திய அரசு கொள்கை ரீதியாக கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு பல கட்ட முயற்சிகள் எடுத்து வருகிறது. உயர்கல்வியில் பல துறை சார்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் தொடங்கப்படணும் அப்படிங்கிறது கல்வியாளர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி பிரசாத்.